Hello all, welcome to day 57 of sharing my mind voice while studying. இன்னைக்கு நம்ம audit of items of financial statementsல loans and advances and other current liabilities இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். loans and advances அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு லோனோ அட்வான்ஸோ ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருந்தோம்னாலும் அதுவும் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் இன்க்ளூட் ஆகும், கேபிட்டல் அட்வான்சஸ் இன்க்ளூட் ஆகும், அமௌண்ட் ரெக்கவரபிள் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட் ஆர் ஃபார் வேல்யூ டு பி ரிசீவ்டு. நமக்கு வர வேண்டிய காசு கேஷாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கைண்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வேல்யூவாக நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம், ஒரு சர்வீஸ் நமக்கு பண்ணி தர வேண்டியது பாக்கி இருக்குது, அந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது ஆர் ரெக்கவர் பண்ண வேண்டியது எது இருந்தாலும் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் அது வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரேட்ஸு, டேக்ஸஸ்ஸு, இன்சூரன்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ், ப்ரீபெய்ட். ஓகேவா, இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதர் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ப்ரைமரியாக எதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா பேலன்சஸ் வித் ஸ்டாட்யூட்டரி ஆர் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஓகேவா, அதர் கரண்ட் அசெட்ஸில் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடிக்கோ ஏதாவது அமௌண்ட் கொடுத்து அது நமக்கு அசெட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அங்கே வரும்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையாலுமே பீரியட் எண்டில் அந்த இது இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரிசீவபிள் பேலன்சஸ்க்கு எப்படி டைரக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணமோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அதை சர்க்குலேட் பண்ணுறப்ப பிரின்சிபல் அமௌண்ட்டை தாண்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆமாம், அவங்க அக்ரி பண்ண டேர்ம்ஸ் படி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணணுங்கிறதையும் சேர்த்து செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது எக்ஸிஸ்டன்ஸில். அடுத்தது கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்னலாம் சப்போஸ்டு டு பி ரெக்கார்டடோ அது எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா அட்வான்ஸஸோட லிஸ்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதர் கரண்ட் அசெட்ஸோட லிஸ்ட்டையும் வாங்குங்க அப்படின்றாங்க. இதை வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய லெஜர் பேலன்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள், கரெக்டாக? அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த லோன் அக்ரிமெண்ட்டையோ இல்லை அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸையோ வாங்கி வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு லோனோ ஒரு அட்வான்ஸோ வந்துட்டு மெட்டீரியலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணணும். அதுவும் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அலோவ் பண்ணுதா, ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா, இதுதான் நான் ஆல்ரெடி மாற்றி அங்கே சொல்கிற நாட்டுக்கு இப்போ தான் அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணுதான்றதை பார்க்கணும். அடுத்து வந்துட்டு அந்த கம்பீட்டன்ட் பர்சன் தான் வந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியாக இருந்தால் டைரக்டர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், ஃபேமாக இருந்தால் பார்ட்னர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், ட்ரஸ்ட்டாக இருந்தால் ட்ரஸ்டீஸ் தெரிஞ்சு தான் அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, எல்லா மெட்டீரியல் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸும் வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்ரூவலோட தான் நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கோட மினிட்ஸை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணாலே தெரியும். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லோன் எல்லாமே வந்துட்டு அந்த பார்ட்டியை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்களா, ஆமான்னு அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் ஏதாவது அவங்க நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க அந்த லோனுக்கு பதிலாக அப்படின்னா அதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆமாம், நம்ம வந்துட்டு அக்ரீடு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வரமா அப்படிங்கிறத அசர்டைன் பண்ண சொல்கிறாங்க.
ஏதாவது ரிலேட்டட் பார்ட்டிஸ் லோன் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆத்தரைஸ் பண்ணி தான் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணணும். அப்புறம் அந்த வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து ரீசனபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் நார்மல் பிஸ்னஸில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரீசனபிள்னஸ்னால் மொத்தமே டேர்ன் ஓவர் வந்துட்டு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஒரு 9 லட்சம் ஃபுல்லாகவே ரிலேட்டட் பார்ட்டி லோனாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் ரீசனபிள். நிறைய அமௌண்ட் வந்து தேவையில்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரீசனபிளாக ஒரு ஜென்ரலாக வெளியே வாங்குகிற லோனுக்கு பதிலாக இவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசனபிளாக இருந்தால் இட்ஸ் ஃபைன். அதே மாதிரி ஆர்ம்ஸ் லென்த்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு செக் பண்ணலாம். ஜென்ரலாக வெளியே கொடுத்தாங்கன்னா 18% இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. இவங்க வந்து ஒரு 17 கேட்குறாங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் சுத்தமாக இல்லாமல் ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் இன் ஆர்ம்ஸ் லென்த். ஓகேவா? ஓகே, இது நம்ம மேலே அந்த ட்ரேட் பேபிள்ஸில் பார்த்த அதே பாயிண்ட் தான். இன்கேஸ் நமக்கு வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கிட்ட ஏதாவது பேலன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அதோட ரீசனபிலிட்டியை நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பர்ச்சேஸோ எக்ஸ்பென்ஸோ பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்ளிகபிள் ரேட் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒத்து வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வேரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ரீசன் எதனால் அப்படி வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்டிட்டிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்துட்டு ஸ்டாட்யூட்டரியாக சில ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ரிட்டனாக இருக்கட்டும், ஐடி ரிட்டனாக இருக்கட்டும், டிடிஎஸ் ரிட்டனாக இருக்கட்டும், நிறைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட. ஓகேவா? அதெல்லாம் வாங்கி இவங்க புக்ஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் போட்டிருக்க வேல்யூவும் அவங்க வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்ட்டு கிளைம் பண்ண வேல்யூவும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட். இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்னஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வேல்யூவேஷன். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ் கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க என்னென்ன பண்ணோன்னா, ஆமாம், டவுட்ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு அலவன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்றதை அசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் அண்ட் பேட் டெட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த அலவன்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அது அப்ராப்ரியேட்டாக இருக்கா. ஓகே, 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. போன வருஷம் பண்ண மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணுறாங்களா, லைக் அந்த ப்ராசஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இயர் ஆன் இயர் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு அப்ராப்ரியேட்டான ஒரு மெத்தடா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு அது அப்ராப்ரியேட்டா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கெலாம் வந்துட்டு ஏஜிங் ரிப்போர்ட் வாங்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் எதெல்லாம் வந்துட்டு லிட்டிகேஷனில் இருக்கோ அதெல்லாம் வாங்கி அதோட லிஸ்ட்டை அப்டெயின் பண்ணுங்கள். அப்டெயின் பண்ணோன்னே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் எதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணுறத நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சில லோன்ஸை விட்டுருக்காங்க, அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது வராது, டவுட்ஃபுல் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை ஏன் டவுட்ஃபுல் பேலன்சஸில் இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட் லோன்ஸோ அட்வான்ஸோ வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதை நம்ம அசஸ் பண்ணணும், உண்மையாலுமே அதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டியது தானா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து பேட் டெட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பேட் லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் அட்வான்சஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஓப்பனிங் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு, க்ளோசிங் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் ரைட் பேக்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி.
ஓகே, அப்ராப்ரியேட் சீனியர் அத்தாரிட்டி வந்து ஆத்தரைஸ் பண்ணி தான் இந்த ரைட் ஆஃப்ஸ்லாம் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். AS 11ல் இருக்க மாதிரி ஃபாரின் கரன்சியில் ஏதாவது லோன் இருக்குது இல்லை ஒரு அட்வான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இயர் எண்டில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்த்து AS 11 சொல்கிற மாதிரி கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் வேல்யூவேஷனில் ஒரு பாயிண்ட்டு. அவ்வளோதான். அடுத்தது டிஸ்க்ளோசஸ், கரெக்டாக காட்ட வேண்டியதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. Schedule 3ல் Part 1ல் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் தனித்தனியாக என்னென்ன காட்டணும்னா, கேபிட்டல் அட்வான்சஸை தனியாக காட்டணும். ரிலேட்டட் பார்ட்டிக்கு என்னென்ன லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்குன்றதை தனியாக காட்டணும். அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை தனியாக காட்டணும், அதோட நேச்சரை ஸ்பெசிஃபை பண்ணி. ஓகேவா. இது எல்லாத்துலேயும் தனித்தனியாக செக்யூர்டு கன்சிடர்ட் குட்டு, அன்செக்யூர்டு கன்சிடர்ட் குட்டு, டவுட்ஃபுல், இது மூணுத்தையும் தனித்தனியாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் பேட் வரல அப்படின்னா, பேட் வந்தால் இந்த கேட்டகரிக்குள்ளேயே அது வராது, ரைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். கரெக்டாக. இதில் வந்துட்டு ரெலவெண்ட் ஹெட்டில் தனித்தனியாக பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் யார்கிட்டருந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதில் டைரக்டர்ஸ்டேருந்து வர வேண்டியது இருந்தாலோ இல்லை நம்ம கம்பெனியில் இருக்க ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ்டேருந்து வர வேண்டியது இருந்தாலோ, அதாவது தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC 3 பேரும் சேர்ந்து நமக்கு 1 கோடி தர வேண்டியது இருக்குது. இதில் A வந்துட்டு நம்மளோட டைரக்டர், B வந்துட்டு அதர் ஆஃபீஸர் இன் அவர் கம்பெனி, C வந்துட்டு வேறு யாரோ ஜென்ரல் காமன் மேன். ஓகேவா. இந்த மாதிரி இருந்தாலும் அதை இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. இதை தனியாக நீங்கள் வந்துட்டு சொல்லணும். டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதர் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் அவங்க கூட சேர்ந்து வேறு யாராவது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க சம்மந்தப்பட்டிருந்தாலே, டைரக்டர்ஸோ அதர் ஆஃபீஸர்ஸோ சம்மந்தப்பட்டிருந்தாலே அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபேர்ம்லேயோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ டைரக்டராகவோ பார்ட்னராகவோ இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஒரு சில அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதையும் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ டைரக்டர்ஸையும் அதர் ஆஃபீஸர்ஸையும் இங்கே விடுற மாதிரி தெரியல. ஓகேவா. இவங்க எதில் சம்மந்தப்பட்டிருந்து அவங்கள்ட்டருந்து நமக்கு காசு வந்தாலும் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு ரிலேட்டட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் யாருக்குன்னு சொல்லிட்டு. அதர்ஸ் தனியாக நேச்சரை டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். இதை வந்துட்டு சப் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பிரிக்கணும்னா மறுபடியும் அதே தான், செக்யூர்டு குட்டு, அன்செக்யூர்டு குட்டு, டவுட்ஃபுல். ஓகேவா. மறுபடியும் அதே அலவன்ஸை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க பேட் அண்ட் டவுட்ஃபுல் லோன்ஸ்க்கு. அதே பாயிண்ட்டை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டூ பை டைரக்டர்ஸ் ஆர் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் எய்தர் செவரலி ஆர் ஜாயிண்ட்லி வித் எனி அதர் பர்சன். செவரலி அப்படின்னா இண்டிவிஜுவலாக, ஜாயிண்ட்லி அப்படின்னா அவங்களோட சேர்ந்து. ஓகேவா. எப்படி இருந்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. அமௌண்ட்ஸ் டியூ பை ஃபர்ம்ஸ் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் அதே தான். இப்போ டைரக்டர் வந்துட்டு நம்ம கம்பெனியில் டைரக்டராக இருக்கவர் அந்த ஃபேர்மில் பார்ட்னராக இருந்தாலோ, அந்த ப்ரைவேட் கம்பெனியில் டைரக்டராக இருந்தாலோ, அந்த ஃபேர்மோ ப்ரைவேட் கம்பெனியோ நமக்கு பணம் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கோ கீ மேனேஜரியல் பர்சன்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட்கோ இந்த 4 பேருக்கும் லோன் கொடுத்துருக்கோம் ஆர் அட்வான்ஸஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீபேபிள் ஆன் டிமாண்ட். ஓகே, ரீபேபிள் ஆன் டிமாண்டாக இருந்தால் ஆர் வித்தவுட் ஸ்பெசிஃபிக் எனி டேர்ம்ஸ் ஆர் பீரியட் ஆஃப் ரீபேமெண்ட். ஓகே, இது ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம இதில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். பட் இது ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு ரோல் கொடுத்துருக்கோம் 6 மந்த்ஸில் ரீபே பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்ம்ஸ் லென்த்துன்னு சொல்லலாம். பட் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ கொடுத்தா போதும் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுக்குவாங்க. கரெக்டாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா. அப்புறம் அதே மாதிரி தான் இதுவும்
ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். வித்தவுட் ஸ்பெசிஃபைங் எனி டேர்ம்ஸ் ஆர் பீரியட் ஆஃப் ரீபேமெண்ட். ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை எவ்வளோ நாளுக்குள்ளே திருப்பி கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லோன் டூங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 2 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகி ப்ரொமோட்டருக்கு, டேரக்டருக்கு, கேஎம்பிக்கு, ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தனியாக அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்பை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும், யார் அவர் அப்படின்ற மாதிரி. அமௌண்ட் ஆஃப் லோன் ஆர் அட்வான்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் லோன் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இந்த நேச்சர் ஆஃப் லோன்ஸில் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் அடிஷ்னல் லீகல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன். Okay guys, I'll see you in the next video. Until then, spread positivity.